ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் குக்கிங் குட்டிமா சேனல். இன்றைக்கி முட்டை குழம்பு எப்படி பண்ணுறேன்னு பார்க்க போகிறோம். ஒரு கடாயை எடுத்து அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சுக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டும். கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு போட்டு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிண்டி விடுங்க. மூணு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. மூணு தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. நல்லா வதங்கி வரட்டும். அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுருங்க. தக்காளி வெங்காயம் கொஞ்சம் மசிச்சு வரட்டும். என்கிட்ட இருக்க மசாலா ஸ்பைசஸ் நான் போட்டிருக்கேன். குழம்பு மிளகாத்தூள், ஆச்சி குழம்பு மிளகாத்தூள், மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா, எல்லா மசாலாவும் என்கிட்ட இருக்கிறத நான் போட்டிருக்கேன். அதை போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுருங்க. அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க. நல்லா கொதித்து வரட்டும். நல்லா கொதித்து வரும்போது 2 சில்லு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கோங்க. அது நல்லா கொதித்து வரட்டும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. நல்லா கொதித்து வந்துடுச்சு, முட்டையை உடச்சி ஊற்றுங்க.
உடச்சி ஊற்றிட்டு உடனே கிண்டி விட்டுறாதீங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் காமினா நல்லா முட்டை வெந்து வரட்டும். கிண்டி விட்டுறாதீங்க. நல்லா வெந்து குழம்பு நல்லா கொதிக்கட்டும். முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு.